ஒரு வழியாக அதிமுக அந்த கூட்டணிக்கு உள்ள இன்னைக்கு நுழைந்தார் பன்னீர்செல்வம். அதாவது நம்ம ஓபிஎஸ். முக்கியமா இதுல டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா அமித்ஷா இவங்க எல்லாருமே போட்ட ஒரு மிகப்பெரிய தரமான, அதிர்ச்சிகரமான திட்டம். இப்ப அந்த திட்டத்தால எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயும் அதிமுக அவங்க கட்சிக்கு உள்ளேயுமே யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது யாருமே எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்த போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்டான அதிர்ச்சிய எடப்பாடிக்கு குடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்ப அதிமுக அந்த கூட்டணிக்கு உள்ள பன்னீர்செல்வத்த இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அமித்ஷா, டிடிவி தினகரன். சோ அப்படி எந்த வகையில பன்னீர்செல்வம் இப்ப என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயும், அதிமுகவுக்கு உள்ளேயும் அவரு நுழைஞ்சிருக்காரு. ஏன்னா, எக்காரணத்த கொண்டும் பன்னீர்செல்வத்த நான் அதிமுக, என்டிஏ கூட்டணிக்கு உள்ள சேர்த்துக்க மாட்டேன், சேர்த்துக்கவும் கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்த எடப்பாடி, இப்ப என்ன செய்யறது? வேற வழி இல்லாம திக்கு முக்கு ஆடி போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்னதான் திட்டம் அமித்ஷா, அதேபோல டிடிவி தினகரன் எல்லாருமே இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. எந்த வகையில ஓபிஎஸ் அவர் இப்ப என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயும், அதிமுகவுக்கு உள்ளேயும் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாமலேயே பாருங்க. ஃபர்ஸ்ட் பன்னீர்செல்வம் அவர் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு உள்ள, இல்ல என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயாவது நுழைஞ்சிரணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பொங்கல் வரைக்கும் எல்லாரும் காத்திருங்க. நான் கண்டிப்பாக நல்ல முடிவு சொல்றேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு உள்ள நுழைஞ்சிரணும். அதிமுக அவங்க கூட சேர்ந்து தான் இந்த எலக்ஷனை எதிர்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருந்தாரு பன்னீர்செல்வம். அதனால தான் நம்ம தமிழகத்துக்கு பியூஷ் அவரு வந்திருந்தப்ப ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாரு பன்னீர்செல்வம். எப்படியாவது அவர பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அவர கடைசி வரைக்கும் பார்க்கிறத தவிர்த்துட்டாரு பியூஷ். அதுக்கப்புறமா பன்னீர்செல்வம் அவருடைய மகனும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. பியூஷ் அவர எப்படியாவது பார்க்கணும், என்டிஏ கூட்டணிக்கு உள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு அப்பா, மகன் 2 பேருமே முயற்சி பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்ல. அதுக்கு அப்புறமா என்டிஏ கூட்டணி தலைமையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் பன்னீர்செல்வம் அவர் இல்லாமலேயே வெற்றிகரமா நடத்தி முடிச்சத தொடர்ந்து, அதுக்கு அப்புறமா கூட பன்னீர்செல்வம் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஏன்னா அவருக்கு திமுக கட்சி அவங்க கூட போய் சேர்ற எந்த ஒரு உடன்பாடும் இல்ல. திமுக அவங்க வேணா நீங்க வர்றதுனா வாங்க. உங்களுக்கு 1 தொகுதியோ இல்ல 2 தொகுதியோ தர தயாரா தான் திமுக இருக்காங்க. ஆனாலுமே பன்னீர்செல்வம் இத்தனை நாட்களா திட்டுன கட்சி அதிமுக, நம்மளுடைய கொள்கை எதிரியாக இருக்கிற திமுக கட்சி அவங்க கூட சேரலாம் அப்படின்னு நினைச்சாலுமே பன்னீர்செல்வம் அவருடைய மனசு முழுசா அதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பக்கமாவது பன்னீர்செல்வம் அவர் தாராளமாக போலாம். போனா அவரை சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்க தயாராக காத்துக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். ஆனா அந்த பக்கம் போனாரு அப்படின்னா நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி அவங்கள விமர்சனம் பண்ணி திட்டி பேச வேண்டிய நிலைமை தான் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் அவருக்கு வரும். அவருக்கு இருக்கிற நெருக்கடி, அவருக்கு இருக்கிற ஒரு சில வழக்கு, இது எல்லாமே பன்னீர்செல்வம் அவருக்கு எதிராக திரும்பாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் நிறைய இடத்துல ஃபைனான்ஸ் ரீதியா அவரு ஒரு சில வேலைகள் செய்து வச்சிருக்காரு. அந்த பணம் எல்லாமே திரும்ப அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு சில அதிகாரம், அந்த அதிகாரம் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் அவருக்கு தேவைப்படுது. விஜய் அவர் கூட சேர்ந்து ஜெயிச்சிட்டாருன்னா பரவால்ல. ஆட்சிய விஜய் அவரு பிடிச்சிட்டாருன்னா பரவால்ல. ஒருவேளை அது நடக்கல அப்படின்னா, பன்னீர்செல்வம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு அவர் தள்ளப்படுவாரு. அதனால தான் இன்னும் அவர் திமுக பக்கமும் போக முடியாம, இந்த பக்கம் விஜய் பக்கமும் போக முடியாம, உள்ள என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயும் அவங்க சேர்த்துக்காததால என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ரொம்ப நெருக்கடியில இருக்கிற பன்னீர்செல்வம் அவருடைய நிலைமைய இப்ப டிடிவி தினகரன், அதேபோல அமித்ஷா 2 பேருமே புரிஞ்சுகிட்டு, அவங்க ஒரு புதிய மாஸ்டர் பிளான் ஒண்ணு தற்போது தீட்டியிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப என்டிஏ கூட்டணிக்கு உள்ள, அதாவது அதிமுக அந்த கூட்டணிக்கு உள்ள தற்போது பன்னீர்செல்வம் அவரு வர்றது இப்ப உறுதி ஆகியிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த பரபரப்பான நியூஸ் வந்து பிரேக்கிங் நியூஸாக வெளிவந்துகிட்டே இருக்கு. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவர்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா, நேத்து டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான பேட்டி ஒண்ணு குடுக்குறாரு. நானே எதையுமே பழச எதுவுமே மறந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ள வந்து இணஞ்சுட்டேன். நீங்க எதுக்கு பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் அவர தன்னுடைய கட்சிக்கு உள்ள அந்த அம்மா முன்னேற்றக் கழகம் அந்த கட்சிக்கு உள்ள நீங்க வந்துருங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைய டிடிவி தினகரன் அவரு நடத்தியிருக்காரு.
ஏன்னா டிடிவி தினகரன் அவருக்கு முக்குலத்து சமூகத்த சேர்ந்தவங்க நெறைய பேர் வாக்கு வங்கி டிடிவி தினகரன் அவருக்கு இருக்கு. அதேபோல பன்னீர்செல்வம் அவருக்கும் முக்குலத்து சமூகத்த சேர்ந்தவங்க. அந்த ஆதரவு, அந்த ஓட்டு வங்கி அதிகமாகவே இவங்க 2 பேருக்கும் இருக்கு. இவங்க 2 பேருமே ஒரே கட்சியாக ஒண்ணா உருவெடுக்கிறப்ப, கண்டிப்பாக டிடிவி தினகரன் அவர் நிக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லயுமே கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அதனால இத சரியா நம்ம பயன்படுத்திக்கலாம். எடப்பாடி பழனிச்சாமி அவர் நேரடியாக அதிமுகவுக்கு உள்ள வரக்கூடாது. என்டிஏ கூட்டணிக்கு உள்ள பன்னீர்செல்வம் வரக்கூடாது அப்படிங்கிற தீவிரமாக இருக்காரு எடப்பாடி. ஆனா, இப்ப அம்மா முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணிக்கு உள்ள ஒரு அங்கமாக இருக்காங்க. நான் வந்து என்னுடைய அம்மா முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள பன்னீர்செல்வம் அவர என்னுடைய கட்சி உறுப்பினர், என்னுடைய கட்சி நபர் அப்படிங்கிற மாதிரி அம்மா முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள பன்னீர்செல்வம் அவர சேர்க்க போறேன் அப்படிங்கிற முடிவ இப்ப டிடிவி தினகரன் அவரு எடுத்திருக்காரு. முக்கியமா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரோல் அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில இருக்கிற எல்லார்கிட்டயுமே கடந்த சில நாட்களாக அவர் கெஞ்சி பார்த்துட்டாரு. எப்படியாவது இந்த எலக்ஷன்ல என்ன கை விட்டுடாதீங்க. என்ன எப்படியாவது அதிமுகவுக்கு உள்ளனாலும் சரி, இல்ல இந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளனாலும் சரி, உங்க எல்லார் கூடயுமே எங்கள சேர்த்துக்கங்க. என்ன தனிச்சையா விட்டுடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு எலக்ஷன்ல பன்னீர்செல்வம் அவரு தேர்தல்ல போட்டியிடாம அவர் தனிச்சையா போயிட்டாருன்னா, அதுக்கப்புறமா அவரு அப்படியே ஒதுங்கிட வேண்டியது தான். இனிமேல் எந்த எலக்ஷன்லயுமே போட்டியிடக்கூடிய அந்த நிலைமைக்கு, அந்த சூழ்நிலைக்கு அவரு வரவே முடியாது. அரசியல்ல இருந்து அவரு ஒதுங்கிட வேண்டியது தான். அதனால தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுடக் கூடாது இந்த எலக்ஷனோட அப்படின்னு பன்னீர்செல்வம் எப்படியாவது அதிமுகவுக்கு உள்ளனாலும் சரி, இல்ல என்டிஏக்கு உள்ளனாலும் சரி நம்ம நுழைஞ்சிடணும் அப்படின்னு எவ்வளவோ போராடி பார்த்திருக்காரு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு. இப்ப நடந்த மிகப்பெரிய என்டிஏ கூட்டணி அந்த மாநாட்டுல தான் பங்கு பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு பன்னீர்செல்வம். ஆனா எடப்பாடி அவரு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாரு. பன்னீர்செல்வம் அவரு எந்த ஒரு கூட்டணிக்கு உள்ளயுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக, ஆணித்தனமாக அடிச்சு சொல்லியிருக்காரு. அதனால பாஜக மேல் தலைமை அவங்களும் பன்னீர்செல்வத்த சேர்க்கல. ஆனா இப்ப தினகரன் அவருடைய கட்சிக்கு உள்ள ஒரு உறுப்பினராக இப்ப என்டிஏ கூட்டணிக்கு உள்ள பன்னீர்செல்வம் அவரு வரப்போறாரு அப்படிங்கிறது உறுதி ஆகியிருக்கு. ஏறக்குறைய நேத்து டிடிவி தினகரன் அவரு அதற்கான அழைப்பையுமே பன்னீர்செல்வம் அவருக்கு குடுத்தாரு. அதைத் தொடர்ந்து இன்னைக்கு தீவிரமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பன்னீர்செல்வம் அவரும் டிடிவி தினகரன் 2 பேருமே அம்மா முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள பன்னீர்செல்வம் அவரை இணைக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா அமித்ஷா அவருடைய அந்த ஆலோசனை அடிப்படையில பன்னீர்செல்வம் அவரை டிடிவி தினகரன் கட்சியில இப்ப சேர்க்க போறாங்க. இதன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா டிடிவி தினகரன் அவருடைய கட்சிக்கு உள்ள பன்னீர்செல்வம் வந்துட்டாரு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. அந்த என்டிஏ கூட்டணிக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்காக பன்னீர்செல்வம் அவரும் வந்துருவாரு. இது வந்து டிடிவி தினகரன் அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதால நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவரும் கூட நீங்க பன்னீர்செல்வத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நேரடியான அதிகாரம் டிடிவி தினகரன் அவருக்கு போடக்கூடிய அந்த அதிகாரம் கண்டிப்பாக எடப்பாடி அவருக்கு கிடையாது. அதனால டிடிவி தினகரன் அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இது அப்படிங்கிறதால பன்னீர்செல்வம் இப்ப அம்மா முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள அவர் இணைய போறாரு. அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துச்சு அப்படின்னா, அதிமுக, டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே சேர்ந்து எந்த இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு, பொதுக்குழு கூட்டம் இது எல்லாமே நடத்துறாங்களோ, அந்த மேடையில எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சமமாக திரும்பவும் அரசியல் களத்துல 2 பேருமே ஒரே மேடை ஏறதுக்கான வாய்ப்பு தற்போது உருவாகிட்டு இருக்கு. அதற்கான சாத்தியம் இப்ப ஏறக்குறைய 100% உறுதி ஆகியிருக்கு. அம்மா முன்னேற்ற கழகத்துல இப்ப பன்னீர்செல்வம் அவரு வந்து இணைஞ்சிருக்கிறதால, அதாவது இணைய போறாரு. ஏறக்குறைய அந்த பேச்சுவார்த்தையும் நடந்து முடிஞ்சிருச்சு. இது இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத தமிழக அரசியல்ல. ஏன்னா கடந்த சில நாட்களா பன்னீர்செல்வம் என்ன பண்ண போறாரு? அரசியல்ல தனிச்சையா அவர தனி தெளிச்சு விட்டுட்டாங்க. அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே திமுக பக்கம் போயிட்டாங்க. இப்படி தனியா அனாதை போல நிக்கிற பன்னீர்செல்வம் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் எல்லாருமே பரபரப்பா பன்னீர்செல்வம் அவருடைய அந்த நடவடிக்கையை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அம்மா முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள நுழையறதுக்கான அந்த முடிவ பன்னீர்செல்வம் எடுத்திருக்காரு. இது எடப்பாடி அவருக்கு அதிர்ச்சி தான். ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். பன்னீர்செல்வம் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு சரிதானா? உங்க கருத்த சொல்லுங்க.